ஹாய், ஹலோ மை டியர் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜாலியா, ஹாப்பியா, சிறப்பா? இன்னைக்கு ரக்ஷா பந்தன்ல இருக்கும் அனைத்து அண்ணன்மார்கள், தம்பிமார்கள் என அனைவருக்கும் ரக்ஷா பந்தன் வாழ்த்துக்கள். இது அண்ணன்மார்கள் சொல்லுவாங்க, ஆல் பிளட் சொல்லுவோம்ல, இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். டக்குனு ஞாபகம் வந்துச்சு. ஃபைன். நம்மளும் இவ்வளோ பிளஸ்ல ஒன்றோட ஒன்று எல்லாமே லிங்க் ஆகி ஒவ்வொன்றையும் ரசித்து வாழ்ந்திருக்கோம். என்னதான் சொல்லுங்க, வி ஆர் பிளஸ்டுங்க. ஓகே, இன்னைக்கான பாடல் வரிகள் நம்ம கண்ணதாசன் வரிகள். அது ஒரு தத்துவ பாடல் தான். வாழ்க்கையில் துன்பங்கள், ஏமாற்றம் எல்லாமே இருக்கத்தான் செய்யும், அதுதானே வாழ்க்கை. ஸோ அந்த மாதிரி எது இருந்தாலும் மன வலிமையோடு, அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோட ஜெயிக்கணும், தெளிவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நம்ம நினச்சா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அது அந்த விஷயங்களை சொல்லக்கூடிய பாடலாகும். அப்படியே கஷ்டம் வராமல் இருக்காது, வந்தால் சோர்ந்து போய் உட்காராமல் தைரியமாக பொறுமையாக சகிச்சுக்கிட்டு சூழ்நிலையை எதிர்கொண்டுக்கிட்டு என்ன நடக்க போகுதோ அப்படின்னு நினச்சி பயப்படாமல் இன்றைய நாள் அழகாக வாழ்கிறத பற்றி சொல்லக்கூடிய சில வரிகள். நல்ல ஒரு பாட்டு, வரிகளாக சொல்கிறேன். பாடலுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ரிலாக்ஸாக கேட்டு பாருங்கள். பாடல் வரிகளை கேட்போமா? ஓகே. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஏதோ ஒரு இடத்துல கிடைச்சதா? இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ? இதுதான் அந்த பாடல். மயக்கமா கழக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. அதே பாடல் தான், அழகான வரிகள் இல்லையா? கேட்டு பாருங்க. வாழ்க்கையில பார்த்துக்கலாம் பாஸ், நம்மளால முடியலன்னா வேற யாரால முடியும்? செல்ஃப் லவ், செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் என்கரேஜ். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சு. அதுபோல் அளவோடு நம்மளை நம்ம தட்டி கொடுக்கறதும் ரொம்ப முக்கியம். சிந்தித்து செயல்படுவோம்.